ஆஸ்திரேலியால போட்டுக்கிட்டது. எனக்கு ஆதினா உயிர். இருந்துட்டு போட்டுமே. ஆனா அப்பா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஆஸ்திரேலியால இருந்து திரும்பி வந்த போது இல்லாத டாட்டோ இப்ப திடீர்னு அவ கையில இருக்கு. மேஜிக்கல் டாட்டூ பா இது. உண்மையை சொன்ன கோபம் வருதாக்கும். சைத்தான தூக்கி பாக்கெட்ல விட்டுக்கிட்ட கதை தான். ஆதிக்காக தான் இவளைங்க கூட்டிட்டு வர வேண்டியதா போச்சு. இனி என்னெல்லாம் பண்ண போறாளோ? என்ன வந்தனா இப்படி மாட்டிக்கிட்டீங்களே? இன்னும் உங்க கூட விளையாடணும். உங்களோட விளையாட இன்னும் நிறைய இருக்கு. யாருங்க? என்ன வேணும்? மிஸ்டர் உன்னிகிருஷ்ணன் இருக்காரா? இருக்காரு. நீங்க? நான் ஐஏபி பேங்க்ல இருந்து வரேன், அவரை கூப்பிடுங்க. உன்னியேட்டா, இப்படி வா. என்ன? ஐஏபி பேங்க்ல இருந்து வராரா? என்னன்னு கேளுங்க. சார் நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. என்ன சார், பிச்சைக்காரனை பார்த்து அடுத்து விட்ட பாருன்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க? என்ன உங்க கதை? உன்னியேட்டா, என்னாச்சு? ஏன் இப்படி டென்ஷனா இருக்கீங்க? மா, இந்த வீட்டு டியூ 4 மாசமா கட்டலமா. உன்னியேட்டா, என்ன இது? மாசம் மாசம் டியூ கட்டாம அப்புறம் எப்படி பென்ஷன் வாங்குற பணத்தை எல்லாம் என்ன பண்ணீங்க? மேடம், உங்க குடும்ப பஞ்சாயத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கங்க, முதல்ல டியூவை கட்டுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன கடனை கட்டாம சத்தா போயிட்டோம்? ஐயோ, எதுக்கு இப்படி வீடு வரைக்கும் வந்து அசிங்கப்படுத்துறீங்க? சார், பணத்தை கட்டினா நாங்க ஏன் சார் வர போறோம்? இத்தனை நாள் ஒழுங்கா தானே கட்டணும். ஏதாவது பெண்டிங் வச்சேனா? அப்ப நாங்க தேடி வந்தோமா? சொல்லுங்க. என்னாச்சு? இங்க பாருங்க, இப்ப நீங்க கிளம்புங்க. நான் அப்புறமா வந்து பேங்க்ல கட்டிக்கிறேன். சார் புரிஞ்சுக்குங்க, நான் ஏஜென்சில இருந்து வரேன். மினிமம் ஒரு டிவாவது வாங்கிட்டு போகணும், இல்லைன்னா என் வேலை போயிரும் சார். மாமா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, நீங்க உள்ள போங்க. என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அத்தை, நீங்களா சொல்லுங்களேன். நான் என்னத்த மாப்பிள்ள சொல்றது? இத்தனை வருஷம் ஒழுங்கா குடும்பம் நடத்துற இந்த மனுஷனுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. கடங்காரங்க இப்படி வீடு தேடி வர மாதிரி வச்சுக்கிட்டாரு. சார், ஐஏபி பேங்க்ல இருந்து வரேன். இந்த வீட்டை எங்க பேங்க்ல தான் லோன் போட்டு வாங்கியிருக்காரு. ஒழுங்கா தான் கட்டிட்டு இருந்தாரு. கடந்த 4 மாசமா சரியா கட்டல. அதை கேட்கலாம் தான் வந்தேன். 4 மாசம் டியூ எவ்வளோ? 1,20,633 ரூபாய். ஸ்ருதி, என் கபோர்ட்ல என் செக் புக் இருக்கு, எடுத்துட்டு வா. சரிண்ணா. மாப்பிள்ள, நீங்க எதுக்கு? ஏன் மாமா, நான் கட்டக்கூடாதா? இல்ல மாப்பிள்ள, 2-3 நாள்ல எனக்கு பணம் வந்துடும். நானே கட்டிடுறேன். என்ன மாமா, ஏதாவது கஷ்டம் இருந்தா என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? இல்ல மாப்பிள்ள, அது வந்து நீங்க என்ன எவ்வளவு பேலன்ஸ் கட்டணும் சொல்லுங்க. சோ அதெல்லாம் எனக்கு பணம் வந்துடும் மாப்பிள்ள, நான் கட்டிடுறேன். அது வரட்டும், ஆனா மொத்த பேலன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லுங்க, நான் இப்பவே கட்டிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க கொடுக்கலாம். மாப்பிள்ள, நிஜமாவே என்கிட்ட பணம் இருக்கு. ஒரு இடத்துல இருந்து வரணும், அது லேட் ஆகுது, அவ்வளவுதான். இங்க பாருங்க மாமா, என்ன நீங்க மருமகனா இல்ல மகனா பாக்குறேன்னு சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? இங்க பாருங்க சார், நீங்க இப்ப போங்க. நாளைக்கு நான் வந்து மேனேஜரை பாக்குறேன். கண்டிப்பா வரணும் சார். வரேன், இப்ப போங்க.